படத்தோட ஸ்டார்ட்டிங்ல ஹீரோ ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்காப்புல. அப்போ ஒரு கேஸ முடிக்க போகும்போது, இன்னொரு கேஸ் ஒண்ணு எடுக்குறாப்புல. அது அந்த அந்த கேஸ் வந்து அவருக்கு ரொம்ப குழப்படியான ஒரு ஒரு கேஸா ஒண்ணு இருக்கு. அப்படி என்ன ஒரு கேஸ்னா, மனித குழந்தைய கண்டுபிடிக்கிற மாரி அவருக்கு ஒரு கேஸ் ஒரு பக்கம் ஒண்ணு வருது. இத கண்டுபிடிக்கும்போது, விசாரணை நடத்தும்போது, ஏகப்பட்ட திடுக்கிடும் தகவல்லாம் கிடைக்குது. இதுக்கப்புறம் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சாரா இல்லையா? அப்படின்னு ஒரு கான்செப்ட்ட போட்டு படத்த எடுத்து வச்சிருக்கானுங்க. படம் பேரு பிளேட் ரன்னர் 2049 அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கு. படம் தமிழ் டப்பிங்களோட இருக்கு. நம்ம இதுல ஹீரோ யாருன்னா, ரியான் கோஸ்லிங் அப்படின்னு ஒரு ஆக்டரு. ஜார்டு லிட்டோ அப்படின்னு நம்ம ஜோக்கர், சூசைட் ஸ்குவாட்ல நடிச்சிருப்பாப்புல. அவர் வந்து வில்லனா பண்ணியிருப்பாப்புல. ரொம்ப ஸ்லோவா தான் போகுது படத்துல. காமெடி கீமெடி எதுவுமே இருக்காது. பேசிக்கிட்டே தான் இருக்காங்க படத்துல. அவ்வளவா ஆக்ஷன்ல எதுவுமே இருக்காது. ஒரு கடைசியா ஒரு லாஸ்ட் ஒரு சீன் அது மட்டும் தான் நல்லா இருக்கு. மத்தபடி படத்த எப்படி ஃபியூச்சர் டெக்னாலஜில இருக்கிற மாரி படத்த எடுத்து வச்சிருக்காங்க. பார்த்தா ஸ்க்ரீன் பில்ல இருந்து எல்லாம் எப்புட்றா இப்படி எடுக்குறீங்க? விஎஃப்எக்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கே எல்லாமே ரியலாவே பண்ணி எடுத்து வச்சிருக்கீங்களா? அப்படின்னு நமக்கே தோணும். இந்த படத்துல இருக்கிற எல்லாருமே பெரிய பெரிய ஆக்டரா தான் நடிச்சிருக்கானுங்க. 6 ஆக்டர் இருக்காங்க. அது பெரிய பெரிய ஆக்டரு. பட்டிஸ்டால இருந்து இந்த ஜோக்கர் ஹீரோ, அவர்லருந்து ஏகப்பட்ட பேரு பெரிய பெரிய பட்டாளங்களும் இந்த படத்துல நடிச்சிருக்கு. ஆனா, படம் ஒரு எப்படி சொல்றது? ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாங்க. எப்படி சொல்றது? ஃபேமிலியோட தயவு செய்து பார்க்காதீங்க. ஏன்னா ஃபேமிலியோட பார்த்தா கண்டிப்பா செருப்பு அடி கன்ஃபார்மு. இல்ல பட்டிஸ்டாலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே அவர கொல்ற மாரி தான் ஒரு சீன போட்டு வச்சிருப்பானுங்க. ஒரு லேடி ஒரு கேரக்டர் நெகட்டிவ் கேரக்டரா பண்ணியிருப்பா. உக்காந்து யார்றா அவன்? அப்படியே நமக்கே தோணும். ஃபைட் சீன்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. ஜோக்கர் வில்லன் இருக்காப்புலல்ல, ஜார்டு லிட்டோ. அந்த கேரக்டரோட அந்த லேடி கேரக்டர் தரமான ஒரு கேரக்டரா இருக்கு. ஆனா ஒரு எப்படி சொல்றது? அவர் வந்து ஒரு இந்த படத்துல அந்த ஜார்டு லிட்டோ ஒரு வேம்பயர் மாரி காமிச்சிருப்பானுங்க. வில்லத்தனத்த விட அந்த ஒரு லேடி கேரக்டர் எப்படி சொல்றது? அவ ஃபைட் சீன்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. ஹீரோவே போட்டு ஒரு 20 நிமிஷம் சீன்ல ஒரு அண்டர் வாட்டர் சீன் மாரி ஒண்ணு காமிச்சிருக்கேன். அதுல ஹீரோவ போட்டு வெளுன்னு வெளுத்து எடுத்துருவான். நமக்கே பார்க்கும்போது என்னடா ஃபுல்லா நடிச்சிருக்கா அப்படின்னு நமக்கே தோணும். இது எந்தெந்த ஓடிடில இருக்குன்னா, எம்எக்ஸ் பிளேயர்ல இருக்கு, அமேசான் பிரைம்ல இருக்கு. படம் தமிழ் டப்பிங்கோட இருக்கு. தமிழ் டப்பிங்லாம் வேற லெவல்ல பண்ணியிருப்பானுங்க. படம் தாராளமா ஒன் டைம் வந்து வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த படத்த பொறுமை இருக்கிறவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். எப்படி சொல்றது? ரொம்ப பொறுமை இல்லாத ஆள்லாம் படத்த பார்த்தா என்னடா பண்ணாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சு. ஆனா ஃபீச்சர் டெக்னாலஜிலாம் வேற லெவல்ல படத்த பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு வாட்டி வாட்ச் பண்ணி பார்க்கலாங்க. சரி சொல்ற அளவுக்கு வேற எதுவுமே இல்ல.